Oasis கருவுறுதல் பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் கனவு நிஜமாகும் இடம். சேஸ்வாக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான், அது உருளைக்கிழங்கு. நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் பலவிதமான உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அது வெளியில நம்ம ஸ்கின்னுக்கும் முடிக்கும் கூட ரொம்ப நல்லது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த உருளைக்கிழங்குடைய சாறு எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெயில்ல போயிட்டு நெத்தி முகம் எல்லாம் கருத்து போய் திட்டு திட்டா கருப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த உருளைக்கிழங்கு சாறு மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணாலே போதும், அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு சாறு இன்னும் எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா, கண் கருவளை. நிறைய பேருக்கு கருவளையம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கண் உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கும் இந்த கருவளையத்தினால. உருளைக்கிழங்கு சாறு எடுத்து 2 காட்டன்ல அதை டிப் பண்ணிட்டு அந்த இடத்துல வச்சிருந்தாலே போதும். அது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஹெர்பல் ப்ளீச். அதனால அந்த கருமையை அதை நீக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஓரங்கள்ல வரக்கூடிய லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம், கோடுகள், கொஞ்சம் தொய்வு, இதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு சாறால ஓரளவுக்கு நல்லா குணப்படுத்த முடியும். அதனால தினமுமே கூட நம்ம உருளைக்கிழங்கு மேல நல்லா தோல் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, மேல் தோல் சீவ வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே துருவிட்டு அதை புழிஞ்சு அந்த ஜூஸை நீங்க வச்சுக்கலாம். கண் கருவளையத்துக்கு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இது எல்லாத்துக்கும். இந்த கழுத்து ஓரத்துல செயின் பட்டு பட்டு நமக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும், அதுக்கு கூட இந்த உருளைக்கிழங்கு சாறு போட்டாலே ரொம்ப நல்லது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு சாறை சிலதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். காமனா எல்லா ப்ராப்ளம்க்கும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிக்ஸ். என்னெல்லாம் மிக்ஸ் பண்றோன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா, உருளைக்கிழங்குடைய சாறு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த சாறு எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன். ரெண்டாவது நான் அதோட யூஸ் பண்ண போகிறது பச்சை பால். ஸோ பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கோடு சேரும்பொழுது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு பிரைட்னஸையும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதனால பாலை ரெண்டாவதாக நான் எடுத்துக்கிறேன். இதில் இன்னும் நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிளிசரின் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்ற ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது, அதனால கிளிசரின். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது பாதாமுடைய எண்ணெய். ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. ஸோ இந்த பாதாம் எண்ணெயிலேருந்து 2 டீஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வாரத்தில் ஒரு 2-3 நாள் செய்யும்போது நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன செஞ்ச, ஏதாவது புதுசாக ஏதாவது ஃபேஷியல் செஞ்சியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது உருளைக்கிழங்குடைய சாறு. பெரிய உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு எது வேணா இருக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி கிரேட் பண்ணி அதோடைய ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது இந்த அளவு. அது கூட நான் மிக்ஸ் பண்ண போகிறது பச்சை பால். ஸோ அதுவும் ஈக்குவல் அமௌண்ட்டில் பால் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2-3 சொட்டு கிளிசரின் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இதில் மிக்ஸ் பண்ண போகிறது பாதாமுடைய எண்ணெய், அதுவும் சில துளிகள் தான். உருளைக்கிழங்கு சாறு, பால், கிளிசரின், பாதாம் எண்ணெய், இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கலவையில் கொஞ்சமாக கேயோலின் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி வர அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவு இல்லை 3 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க ஆனந்தி தேவராஜ். ஆனந்தி அவங்களோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, குவிக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க, பிரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருளைக்கிழங்கு சாறு வச்சு கிளென்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அதில் ஸ்கின்ல இருக்கிற டர்ட்டு, டஸ்ட் எல்லாமே வந்துடும்.
இது எஸ்பெஷலி இந்த நோஸ்லலாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல நல்லாவே செய்யலாம். எல்லாருடைய ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளாக தான் இருக்கும். இது யாருக்கும் அலர்ஜிஸ் அப்படின்னு வந்து நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி கழுத்துலேயும் நல்லா கிளென்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபேஸ் பேக்கை இப்போ அவங்க ஃபேஸில் இதை மிக்சரை நான் யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக். உருளைக்கிழங்கு சாறு எல்லார்கிட்டேயும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் உருளைக்கிழங்கு இருக்கும். சாறு எடுத்துக்கோங்க, பால் உங்ககிட்ட இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளிசரின் மட்டும் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். பாதாம் எண்ணெய், அப்படி பாதாம் எண்ணெய் கிடைக்கலன்னா ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாதாம் எண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் கிடச்சிதுன்னா அதை கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா அப்படியே அவங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். கழுத்தில் முகத்துலலாம் ஏற்பட்டிருக்கிற கருமை, வெயிலில் போயிட்டு வந்த டேனிங்கை குறைக்கும். கண்ணில் வேண்டாம். பேக் போட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி தொடச்சி பார்க்கலாம். நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஒரு ப்ளீச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் மைனஸ் த கெமிக்கல்ஸ். கம்ப்ளீட்லி ஹெர்பல். இது மினரல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கெயோலின் அப்படின்றது ஒரு மினரல், அதில் ஆட் பண்ணது எல்லாமே ஹெர்பல். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது நல்லா அதை வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சா நல்லாயிருக்கும். ட்ரையாக இருக்கும்போது அப்படியே துடைக்க வேண்டாம், ஈரப்படுத்திட்டு அப்புறமா துடைங்க. இந்த 20 நிமிஷத்தில் பாருங்கள் அவங்க ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒயாசிஸ் கருவுறுதல். பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் கனவு நிஜமாகும் இடம். ஒயாசிஸ் கருவுறுதல். பெற்றோராக வேண்டும் என்ற உங்கள் கனவு நிஜமாகும் இடம்.